முதலமைச்சர் வந்து ஃபோன் போட்டு அந்த எச்எம் கிட்ட வந்து என் படத்தை வரைஞ்சி அதில் வந்து மாணவர்களை உட்கார வைங்கன்னு சொன்னாங்களா? சொல்லுங்க. இது முதலமைச்சர் தெரிஞ்சிருக்குமா? முதல்ல இவங்க பண்ற வேலைக்கு எல்லாத்துக்கும் வந்து முதலமைச்சர் தலை உருளுது. இதான் உண்மை. வெயில்ல உட்கார வச்சிருந்தாங்க. நேரா போய் அந்த சீஃப் கெஸ்ட்கிட்டே நான் கேட்டேன். பேண்டோட அப்படியே அந்த மண் தரையில நான் உட்கார்ந்தேன். உட்காருங்க, நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இதை சொன்னாதான் பிரச்சனையாயிருது. என்ன சொல்றேன், வந்து முதலமைச்சர் வராருன்றதுக்காக ஸ்கூல்ல வந்துட்டு பாலிடிக்ஸ் சொல்லி கொடுக்குறீங்களா, சினிமா நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கொந்தளிக்கும் போது இதெல்லாம் கேட்கதமா செய்வாங்க. ஸ்கூல்ல போய் பண்ணக்கூடாதுல அரசியல் வேலைகளை, நெஞ்ச நக்கிற வேலைகள் இதெல்லாம். எல்லாத்துக்கும் நம்ம முதலமைச்சரையும் கையை காட்டிட முடியாதுல்ல. நியாயம் வேணாமா? ஹலோ காந்த மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட ஷேக்வாரா ஜெயசங்கர் சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சட்டசபையில வந்துட்டு விஜய் சாருக்கு கேக் கட் பண்ண போறாங்க. ஆனா வந்துட்டு அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஷோ ஆஃப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்னும் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹாப்பினஸ் இல்ல. தனிப்பட்ட வாழ்க்கை வந்து ஒரு ஹாப்பினஸ் இல்ல முதலமைச்சர். நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட வாழ்க்கை முதலமைச்சர் சந்தோஷமா இல்ல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும்ல. நீங்களே சொல்லுங்க. இப்போ நான் வந்து ஒரு கஷ்டத்துல இருக்கிறேன். எனக்கு வந்து பிறந்தநாள் வந்து சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சிரிச்சு ஒரு என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு பிடிக்குமா? எல்லாருக்கும் ஒன்று தானே, சரிங்களா? என் மனசளவில் நான் வந்து நிம்மதியாக இல்லை, சந்தோஷமாக இல்லைன்னா அப்புறம் நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார் இன்றைக்கி உங்கள் பிறந்த நாள், இன்றைக்கி வந்து உங்களுக்கு திருமண நாள், இன்றைக்கி வந்து உங்களுக்கு இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ எனக்கே சந்தோஷம் இல்லாமல் இருக்கும்போது அப்போ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா எனக்கு வெறுப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட அதுதான். நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபார்மாலிட்டி இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒருவேளை இதுக்காக தான் இந்த மாதிரி கட் அவுட் வைக்காத, எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொன்னாரு. ஆமா, இதை பண்ணாலும் அப்புறம் இதை ஒரு கட் அவுட் வைப்பீங்க, அப்புறம் அது அவன் தலையாவது விழும், அப்புறம் அதுக்கு முதலமைச்சர் தொங்குவீங்க பிடிச்சி. இதான் இப்போ அப்படிதானே இருக்கு. திடீர்னு ஒரு கட் அவுட் வைப்பீங்கம்மா, அது வந்து காற்றுல விழும். யான் தலையாவது விழுந்துன்னு கேட்டிங்கன்னா இந்த முதலமைச்சர் தான் காரணம், அவர் தான் கட் அவுட் வைக்க சொன்னார், அவர் தான் பாலாபிஷேகம் பண்ண சொன்னார்னு சொல்லுவீங்க. கரெக்டு தானே? குழந்தைங்களை வந்துட்டு கிரவுண்டில் விஜய் அவர்களோட பிக்சரை வந்துட்டு வரைஞ்சி அதில் வந்துட்டு குழந்தைங்களை உட்கார வச்சு அவரோட முகமோட ஷேப்பை வந்துட்டு ஃபிகர் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது கடந்த காலத்துலேயும் நடந்து இருக்கு. இது உங்களுக்கு வந்து நினைவுபடுத்த விரும்புகிறேன். நான் இது வந்து அதிமுக ஆட்சியிலே இது மாதிரி நடந்து இருக்கு. அதுக்காக இது சரின்னு நான் சொல்லலை. இது முதல் முறை கிடையாது, நடந்திருக்கு. ஆனால் இதுக்கும் வந்து முதலமைச்சர் வந்து ஃபோன் போட்டு அந்த எச்எம் கிட்ட வந்து என் படத்தை வரைஞ்சி அதில் வந்து மாணவர்களை உட்கார வைங்கன்னு சொன்னாங்களா? சொல்லுங்கள். இது முதலமைச்சர் தெரிஞ்சிருக்குமா? முதல்ல இது முதலமைச்சர் தெரிஞ்சிருக்குமானே தெரியாது முதல்ல. அப்போ அந்த ஸ்கூல் நிர்வாகம் அங்கே இருக்கிறவங்க செய்த இதை வந்து ஆனால் இது தப்பு. ஆனால் வெயிலில் உட்காரச்சுன்னா தான் சொல்கிறேன்ல, ஒரு 50 பேக் அரிசி கொடுக்குறீங்க, 100 பேர் வெயிலில் உட்கார வைக்கிறீங்க, நம்ம அதை பார்க்குறோம். ஒரு அண்டாவில் சாப்பாடு கொடுக்குறீங்க, அங்கே ஒரு 200 பேர் வெயிலில் உட்காரிங்க. ஸோ இது அதே மாதிரி தான் பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் முதலமைச்சர் படத்தை வரைஞ்சிட்டு அங்கே நீங்கள் உட்கார வைக்கிறீங்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா யார் செய்யுது? அந்த ஸ்கூல் நிர்வாகம். இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. இன்னும் காலம் மாறிட்டு இருக்குமா? இப்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். இதெல்லாம் வந்து நடத்துறீங்களா இல்ல சினிமா நடத்துறீங்களான்னு பேரண்ட்ஸ் ரொம்ப பேரண்ட்ஸ் அதுதான் சொல்றேன். இப்போ புரியுதுங்களா? இந்த பேரண்ட்ஸ் வந்து இப்படி கேள்வி கேட்பாங்கன்றதை நீங்க முன்கூட்டியே உணரணும். இது மாதிரி வெயில்ல உட்கார வைக்கிறான்னு சொல்லிட்டு. நானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடற்பயிற்சி வந்துக்காக வெயில்ல உட்கார வச்சாங்க ஒரு ஸ்கூல்ல. நான் போய் கேட்டேன். சரிங்க, நான் வந்து போற வழியில் வந்து ஒரு ஸ்கூலில் பார்க்குறேன், வெயிலில் உட்கார வச்சுருந்தாங்க. அப்போ நான் நேராக போனான்னு கேட்டேன்னா அங்கே உட்காந்து அந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் வந்து முன்னாடி ஒரு சின்ன ஒரு பந்தல் போட்டு 3 பேர் உட்காந்தாங்க. நேராக போய் அந்த சீஃப் கெஸ்ட்டுக்கிட்டே நான் கேட்டேன். ஒரு ஸ்கூலில் இங்கே பக்கத்தில் தான், கிண்டியை தாண்டி. நேராக உள்ளே போய் என்ன செஞ்சேன்னு கேட்டேன்னா வந்து நேராக போனோன்னு நான் அவங்ககிட்ட போய் பேசவே இல்லை. செல்லில் போட்டோ மட்டும் எடுத்துகிட்டு யாருன்னு ஓடி வந்தாங்க. அப்புறம் சொல்லிட்டு அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் பாதுகாப்பாக இங்கே உட்காந்துக்கிறீங்களே, இந்த பிள்ளைகளுக்கு எத்தனை விதமான வந்து உடல் உபாதைகள் இருக்கலாம். அது பெண் குழந்தைங்களும் இருக்குது, ஆண் குழந்தைங்களும் இருக்குது. இந்த வெயிலில் இப்படி உட்காருங்க, தர எப்படி சூடாக இருக்குது, ஒரே ஒரு தடவை நீங்கள் உட்காந்து பாருங்கன்னு சொல்லி நான் உட்காந்தேன். அவங்க முன்னாடி பேண்ட்டோட அப்படியே அந்த மண் தரையில் நான் உட்காந்து எவ்வளோ சூடு இருக்குது பாருங்கள், உட்காருங்க, நீங்கள் உட்காருங்கன்னு. அந்த எச்எம் அந்த இவங்க இந்த யார் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாரோ அவர் உட்காருங்க சார், இங்கே உட்காந்து பாருங்கள். ட்ரௌசர் போட்டுன்னு பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உட்காந்துருக்கு. எவ்வளோ பெரிய வெயில், சரியான வெயில். நியாயமாக இதுன்னு கேட்டப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இல்லை சார், சாரி சார் சொன்னாங்க. ஏதோ நான் ஃபோட்டோ எடுத்துன்றதுக்காக நீங்கள் வந்து இது நடந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஃபோட்டோ எடுத்ததுக்காக நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து கடந்த ஆட்சியிலையும் நடந்திருக்கு. இது மாதிரி நான் சொல்கிறது 2022 நினைக்கிறேன், 2023 நினைக்கிறேன். அது அப்போ இது சம்பவம் நான் நடந்தது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வெயிலில் உட்கார வைக்கிறது, எக்ஸசைஸ்ன்ற பேரில் இல்லை நிகழ்ச்சி விழான்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறது. நீங்கள்
ஸ்போர்ட்ஸ் நடக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஆனால் பர்டிகுலராக ஒரு நிகழ்ச்சிக்காக நாங்கள் தயார் பண்ணுறோம், ஒரு ஆண்டு விழாக்காக தயார் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு மணிக்கணக்காக உட்கார வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுறதுங்க பிள்ளைகளுடைய வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை எப்படின்னு பார்க்கணும்ல. ஒரு குழந்தைக்கு ஒரு சிக்கல் இருக்குமா, அவ்வளோ உடல் ரீதியான சிக்கல் இருக்குமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களாம் நீங்கள் போய் கஷ்டப்படுத்திங்கன்னா என்ன ஆகும்? அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு இண்டோர் ஸ்டேடியத்தில் பண்ண வேண்டிய விஷயம் சார். இதை கொண்டு வந்து இங்கே வந்து பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசணும் நான். ஸோ அதை அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து இது வழக்கமாக எல்லா ஸ்கூல்லையும் நடக்கிறதுமா. இப்போ என்னென்னா இதே இந்த இது வந்து ஒரு முதலமைச்சர் உருவத்தை பொறிச்சதுனால நம்ம இதை கேட்குறோம். இதே நீங்கள் வேறு எந்த மரமாவோ இல்லை செடியாவோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் உட்கார வச்சாங்கன்னு சொல்லி அப்போ நம்ம கேட்க மாட்டோம். இப்போ பிரச்சனைன்னு கேட்டால் முதலமைச்சர் வந்து அந்த டிராயிங்கில் உட்கார வச்சு தான் சிக்கல். இது கடந்த காலத்தில் நீங்கள் இதுக்கு சொல்கிறீங்களே, இதை சொன்னால் தான் பிரச்சனையாயிடுது. என்ன சொல்கிறேன், வந்து முதலமைச்சர் வராருன்றதுக்காக ஏன் இந்த ஆட்சியில், கடந்த திமுக ஆட்சியில் முதலமைச்சர் வராருன்னு சொல்லிட்டு மணிக்கணக்காக பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையில் வந்து ஃப்ளாகோடவோ இல்லை ஏதோ ஒன்று நிற்க வச்ச காலம்லாம். நான் கட்சி ஃப்ளாக் சொல்ல, தேசிய கொடியை கையில் வச்சுக்கிட்டு நீண்ட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிலில் நிற்க வச்சதுலாம் இருக்குது கடந்த காலத்தில். இதை எல்லா ஆட்சியிலும் நடக்கிறது தான். ஆனால் இந்த ஆட்சியில் அப்படி நடக்கலை. இந்த ஆட்சியில் நடந்ததுன்னு கேட்டால் இதான் முதல் முறை இந்த மாதிரி நடக்கிற விஷயம். இது உடனே இது வந்து மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் போது இதை வருங்காலத்தில் மாற்றிப்பாங்க. இப்போ ஒரு ஸ்கூலில் பிரச்சனையாச்சு இல்லையா, இப்போ அடுத்த ஸ்கூலில் யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸ்கூலில் வந்துட்டு பாலிடிக்ஸ் சொல்லி கொடுக்குறீங்களா, இந்த மாதிரி சினிமா நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கொந்தளிக்கும் போது இதெல்லாம் கேட்கதமா செய்வாங்க. நீங்கள் வந்து அங்கே கட்சிக்காரர்கள் உள்ள நுழையும் போது தான் பிரச்சனை. ஸ்கூலில் வந்து கட்சியினர்கள் உள்ள அவங்களுக்கு என்ன வேலை இருக்குது? கட்சிக்காரங்க உள்ள அந்த ஸ்கூலில் வேலை கிடையாது. அமைச்சர்கள் இருக்கலாம், அது கூட அமைச்சர் கூட என்ன வேலை இருக்குன்னு கேட்டால் ஏதாவது நிகழ்ச்சிக்கு வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போயிட்டு வரலாம், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அங்கே போய் நீங்கள் அரசியல் வேலைகளை செய்யக்கூடாதுல்ல, ஸ்கூலில் போய் பண்ணக்கூடாதுல்ல அரசியல் வேலைகளை. அப்போ இதை கேட்குறது சரியானது தானே, பேரண்ட்ஸ் கேட்க தான் செய்வாங்க. இது ஒரு அவருக்கு ட்ரிபியூட்டா கொடுக்கலாம்னு நினைச்சு சில பேர் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்துட்டு ட்ரிபியூட்னு கிடையாதுமா, இதெல்லாம் ட்ரிபியூட்னு சொல்லவே கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் இந்த வந்து இந்த கட்சியினர்கள் பண்ணக்கூடிய நெஞ்ச நக்கிற வேலைகள் இதெல்லாம். உள்ளபடி அவர் கேட்டாரா முதலமைச்சர், இதெல்லாம் முதலமைச்சர் சிக்கலை ஏற்படுத்துறதுன்ற நான் இதெல்லாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து போய் ஸ்கூலில் போயிட்டு வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் போயிட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் டான்ஸ் ஆடுவாரா, போயிட்டு சொல்லுங்கள், வாடி சீடின்னு சொல்லிட்டு போய் இப்போ டான்ஸ் ஆடுவாரா, அங்கே போயிட்டு முதலமைச்சர் சொன்னாரா நீங்கள் போயிட்டு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் சார் நீங்கள் சொன்னாங்க சார் நீங்கள் போய் கொஞ்சம் டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொன்னாரா? இவங்க பண்ணுற வேலைக்கு எல்லாத்துக்கும் வந்து முதலமைச்சர் தலை உருளுது. இதுதான் உண்மை. நம்ம முட்டு கொடுத்ததாக நான் சொல்லலை, உள்ளபடியே நியாயத்தை பேசி தானே ஆகணும். இது முதலமைச்சர் தெரியுமான்னு கேட்குறேன். இந்த ஸ்கூலில் பண்ண அந்த டிராயிங் பண்ணது தெரியுமா, அல்லது வந்து குத்தாட்டம் போட்டது தெரியுமா, இல்லை ஸ்கூலில் போயிட்டு பிள்ளைகள்கிட்ட போய் பிடிப்பா, இதெல்லாம் வந்து முதலமைச்சர் தெரியுமா? இது முதலமைச்சர் நாலேஜ் இல்லாமல் செய்யறது தான். அமைச்சர்களுக்கே தெரியாது என்ன கேட்டால். நான் சொல்கிறது ஸ்கூலில் நடந்த அந்த விஷயம் சொல்கிறேன். அவங்க குட் புக்ஸில் வரணுங்கிறதுக்காக அதுதான் சார் முதலமைச்சர், அதுதான் நான் செய்கிறேன். குட் புக்குன்றதுனா எங்கே நக்கணுன்றதுக்காக பண்ணுறது. இதை பண்ணாக்கா நமக்கு வந்து அடுத்து வந்து அமைச்சரவை பட்டியலில் நம்ம லிஸ்ட்டை சேர்த்துருவாங்க. நம்ம உள்ளபடியே நான் சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம முதலமைச்சரையும் கையை காட்டிட முடியாதுல்ல, நியாயம் வேணாமா? எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தான் காரணம், அது சரியானது இல்லை. சமுதாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றிமா.